அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த வணக்கம். இந்த வருடம் 2026 சீதப்பால் ஸ்ரீ சர்வசக்தி இசக்கியம்மன் திருக்கோவில் கொடைவிழா கமிட்டி சார்பாக இந்த ஆண்டின் நடைபெற்ற திருக்கோயில் கொடைவிழா சிறப்பாகவும் பக்தி பரவசமாகவும் எந்த வித சம்பவ விதங்கள் இன்றி வெற்றிகரமாக நிறைவு பெற்றதுடன் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் அல்லாமல் அதில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர் கோடி பெருமக்களும், விளக்கு வழிபாடு பூஜையில் கலந்து கொண்டவர்களும், ஆலய திருப்பணிகள், அம்மனின் சிறப்பு அபிஷேகங்களுக்கு கலந்து கொண்டவர்களும், அம்மனுக்கு பொங்காலா வழிபாடு செய்து அதில் கலந்து கொண்டவர்களும், பூஜை வழிபாட்டுகளுக்கு உதவி செய்தவர்களும், அந்த விளக்கு பூஜைக்கும் பொங்கலாவுக்கும் சிறப்பு உதவியாக இருந்த ஊர் பொதுமக்களுக்கும் மிகப்பெரிய சிறப்பு நன்றி. ஒரு நன்றி என்று வார்த்தையில் சொன்னால் அது மிகையாகாது. மற்றும் இந்த திருவிழா சிறப்பாக நடைபெற உறுதுணையாக இருந்த பக்தர்களின் கொடைவள்ளல், தன்னார்வலர்கள், ஊர் பொதுமக்கள், காவல்துறையினர், அரசு அதிகாரிகள், ஊடக நண்பர்கள் மற்றும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஒத்துழைப்பு வழங்கிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொள்கிறோம். குறிப்பாக எங்கள் நமது இந்த ஸ்ரீ சர்வசக்தி இசக்கியம்மன் விழாவிற்கு தொடர்ந்து வழிகாட்டுதலும் ஊக்கமும் அன்பளிப்பும் ஆதரவும் வழங்கிய சில அன்பர்களின் பெயர்களை நான் குறிப்பிட விரும்புகிறேன். அதில் முதலாவதாக டாக்டர் ஏபிகே ராஜன் ஃப்ரம் சென்னை அண்ட் டாக்டர் ஏபிகே செந்தில் அவர்கள் ஃப்ரம் சென்னை, திரு ராஜபாண்டி அவர்கள் சீதப்பாலில் இருந்து, மற்றும் ஸ்ரீ நாராயணன் அவர்கள் சீதப்பால் ஆகியோர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியையும் ஆழ்ந்த மரியாதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இந்த ஸ்ரீ சர்வசக்தி இசக்கியம்மனின் அருளால் பக்தர்களின் ஒற்றுமையும் மற்றும் ஒத்துழைப்பாலும் இந்த ஆண்டின் கொடைவிழா மிகவும் அமைதியான, ஒழுங்கான, பிரம்மாண்டமான மற்றும் சக்தி நிறைந்த விழாவாக வெற்றிகரமாகவும் நடைபெற்றுள்ளது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெற்று எங்கள் பெரும் மகிழ்ச்சியை ஆழ்த்துகிறது. ஆக்சுவலி கடந்த ஆண்டு 2025 ஒரு 500-800 பக்தர்கள் வருகை இருந்தது. இந்த ஆண்டு 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்து உள்ளார்கள். எங்களுக்கும் மிகவும் ஆச்சரியமாக உள்ளது. எப்படி இவ்வளவு பக்தர் கோடி மக்கள் அம்மன் அருளை பெற்றார்கள் என்று தெரியவில்லை. எல்லாம் அந்த அம்மனுடைய அருள்தான். தங்கள் நேரம், உழைப்பு, சேவை, நன்கொடை மற்றும் ஒத்துழைப்பின் மூலம் இந்த விழாவை வெற்றிகரமாக நடத்திய உதவிய அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் எனக்கு தெரியாத நிறைய பேர்கள் இந்த கோயிலுக்காகவும் மிகவும் உழைத்திருக்கிறீர்கள். எனக்கு அது யார் என்று பெயர் கூட தெரியாது. அவர்களும் இந்த விழாவுக்காக, இந்த கோயிலுக்காக தங்களது ஆதரவை செலுத்தியிருக்கிறீர்கள். தங்களது நன்கொடைகளையும் அங்கே இருந்தவர்களிடம், ஊர் ராஜபாண்டியிடம் அவர்களுக்கு செலுத்தியிருக்கிறீர்கள். அது மிகவும் ஊக்கமும் ஆதரவும் எங்களுக்கு அளித்திருக்கிறது. அதற்காக அவர்களுக்காக, அந்த பெயர் தெரியாத நண்பர்களுக்காக, பக்தர்களுக்காகவும் ஒரு சிறப்பு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் ஸ்ரீ சர்வசக்தி அம்மன் அருளால் அனைத்து குடும்பங்களின் நல்லாரோக்கியம், நீண்ட ஆயுள், வளமாக வாழும் மன அமைதி மற்றும் எல்லா நலன்களும் நிலைத்திருக்க இறைவனை மனமாற வேண்டிக் கொள்கிறோம். நன்றி. மறுபடியும் ஒன்று கூற விரும்புகிறேன். கழிந்த ஆண்டு 2025 நம்ம பொங்காலை 10 பொங்காலை வந்தது மொத்தமாக. இந்த ஆண்டு 2026 30 பொங்காலைகள் அம்மனுக்கு படைக்கப்பட்டு பொங்காலை வைத்து வெற்றிகரமாகவும் மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாகவும் கழிந்தது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியை அளித்திருக்கிறது. எனது பெயர் டாக்டர் கிருஷ்ணகுமார் ஃப்ரம் சென்னை. என்னால் முழு நேரத்தையும் அங்கே இருந்து செலவிட முடியவில்லை. இருப்பினும் இங்கே இருந்து நானும் எனது அண்ணன் டாக்டர் ஏபிகே ராஜன், டாக்டர் ஏபிகே செந்தில் அவர்களுடைய பெரும் முயற்சியாலும் இந்த விழா
எங்களுடைய முயற்சி மட்டுமல்ல, எங்களுக்கு தெரியாமல் நிறைய பேர் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. நம்ம எல்லாருடைய உதவியாலும் நடந்திருக்கிறது. இதற்கு 2024 நானும் எனது அண்ணன்கள் மட்டும்தான் ஓரளவுக்கு முயற்சி செய்தோம். 2025 நல்லா கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுது. 2026 எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு நிறைய பேர் வாலண்டியர்ஸ் வந்திருக்கீங்க. உள்ளூரில் இருந்தும் சப்போர்ட்ஸ் இருக்குது. இன்னும் இந்த கோயிலை நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு என்ன முடியும், எங்களால் இன்னும் எவ்வளோ பண்ண முடியுங்கிறத நாங்கள் யோசிச்சுட்டு அடுத்த கொடைக்கு இதை விட பெரிய லெவலில் நாங்கள் பண்ணணும். நீங்களும் பண்ணணும். உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக இருக்குது. அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நல்லபடியாக இதை விட கிராண்டாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஒற்றுமையாக பண்ணணும். அதுதான் மெயின். ஒற்றுமைங்கிறது எல்லா சமூகத்தினரும் சேர்ந்து அந்த அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணதுங்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு சமூகத்தினரையும் நம்ம இது பண்ணாமல் எல்லா சமூகத்திற்கும் சம மரியாதையும் சம உரிமையும் கொடுத்து நாங்கள் இது பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக சொல்லப்போனால் சாப்பாட்டுக்கு அன்னதானத்துக்கு என்னாலேயே உட்கார முடியல. நான் ஒரு 5வது பந்திக்கு அப்புறம் தான் நானே போய் உட்காந்தேன். 3வது பந்திக்கு போகும்போது கூட எனக்கு இடம் கிடைக்கல. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸும் சென்னைக்கு திரும்பி போகணும், இல்லை நான் திருவாண்டரத்துக்கு திரும்பி போகணும், சீக்கிரமாக போகணுன்னு சொல்லிவிட்டு ஆஃபீஸ் போகணுன்னு சொல்லிட்டு உட்காந்தாங்க. என்னால் கூட அவங்களுக்கு இடம் போட்டு கொடுக்க முடியலை. அந்த அளவுக்கு க்ரௌடு வந்திருக்கு, பக்தர்கள் மக்கள் வந்திருக்காங்க. 4வது பந்தியில் கூட என்னால் 2 சீட்டு தான் போட முடிஞ்சுது. நான் உள்ளே போயிட்டு எதுவும் சொல்லவும் முடியாது. எல்லாமே நம்ம பக்தர் மக்கள் தான். அதனால் அவங்கள்ட்டே சொல்லிட்டேன், சாரி, நம்ம இதில் நான் இன்டர்ஃபியர் ஆக விரும்பலை. இந்த எடுத்து நடத்துகிறது நம்மளாம் இருந்தாலும் அவங்களுடைய ஒத்துழைப்பு இருக்குது. அவங்கள மீறி நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு பண்டி நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு 5வது பந்தியில் தான் நானும் அவங்க கூட சேர்ந்து க்யூவில் நின்று அந்த அன்னதானத்தை பெற்றுட்டு சாப்பிட்ருக்குறேன். அதனால் இதுலேயும் ஒரு சந்தோஷம்தான். நம்ம நடத்துகிற இதுக்கு நம்மளும் வெயிட் பண்ணி சாப்பிட்டு மக்களோட மக்களாக சாப்பிட்டு அன்னதானத்தை சாப்பிட்டு அம்மனுடைய பிரசாதத்தை சாப்பிட்றதுக்கு எனக்கு அது கண்ணிலேருந்து கண்ணீர் வந்துடுச்சு. எனக்கு ஈவினிங் பூஜை கொடுக்கும்போது அழுதுட்டேன். நான் ஆக்சுவலாக எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. ஆனந்த கண்ணீர் தான். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை விட பல மடங்கு சப்போர்ட்ஸ்லாம் வந்திருக்குது. அதுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. நான் மட்டும் இல்லை, எல்லாருக்கும் நன்றி. நிறைய பேர் கண்ணுக்கு தெரியாதாமல் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. எதிர்பார்ப்பு இல்லாமல் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அதனுடைய பலன் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. இந்த அம்மனுடைய சக்தி தெரிஞ்சு தான் நான் இவ்வளோ தூரம் எஃபோர்ட் போட்டிருக்கேன். இது நான் எடுத்த முயற்சி இல்லை, அம்மன் என்னை எடுக்க வச்ச முயற்சி. அதே மாதிரி நீங்களும் எதிர்பார்ப்பு இல்லாமல் அந்த அம்மனுக்கு நிறைய பண்ணியிருக்கீங்க. உங்கள் லைஃப்லேயும் எதிர்பார்க்காம நிறைய கெட்ட விஷயங்களும் விலகும், இல்லை நிறைய நல்ல விஷயங்களும் நடக்கும் இந்த அம்மன் மூலமாக. அவங்களும் நமக்கு எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் நம்மளுடைய லைஃப்பை நல்லபடியாக கொண்டு போவாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு 1000 மடங்கு மேலே இருக்குது. உங்களுக்கும் அந்த நம்பிக்கை வரணும். அந்த நம்பிக்கை தான் வெற்றி. பிரார்த்தனை பண்ணுறதுனுடைய பலன் நம்ம நம்பிக்கையில் தான் இருக்குது. நீங்கள் எவ்வளோ தூரம் நம்புகிறீங்களோ, அம்மாவை நம்பி வர்றீங்களோ, நம்பி பொங்கலை போடுறீங்களோ, அதுதான் உங்களுடைய வெற்றி, உங்கள் லைஃபையே மாற்றும். வணக்கம், நன்றி.